வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற ரொம்ப முக்கியமான தலைப்பு பார்த்திருப்பீங்க. குலதெய்வ ஆசியும் ஆதரவும் இவங்களுக்கு தான் அப்படின்னு போட்டிருப்பேன். யாருக்கு சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா குலதெய்வம்ங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள், உங்க தந்தையார், நீங்க, உங்க பாட்டனார், உங்க முப்பாட்டனார், பாட்டி, உங்க அம்மா வழி வழியா அந்த இடத்துல நின்று எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாம முழுமனதோட ஆத்மார்த்தமா நின்று வேண்டுன இடம். அங்க குலதெய்வத்தோட சேர்ந்து உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கலந்தே இருக்கும். அந்த இடத்துல நீங்க ஒரு அமாவாசைக்கோ ஒரு பௌர்ணமிக்கோ குலதெய்வம் போகும்போது அந்த தெய்வம் கண்ணு முழிச்சு பார்க்கணும். என் குலத்தவர்கள் வந்துட்டாங்க, என் குழந்தை வந்துருச்சு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்குமா. ஆனா நம்ம போறோமா? போறோம். நிறைய பிரசன்னம் பார்க்கும்போது குலதெய்வம் போனீங்களா சார், காட்டுதே சரியில்லைன்னு கேட்பேன். ஒரு வருஷம் ஆச்சுங்க. டைம் கிடைக்கும் போது போவோமுங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மருத்துவமனைக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்க போக மாட்டாங்க. போகணுங்க. அப்பதான் எல்லா நெகட்டிவையும் நீங்க புறந்தள்ளி முன்னேற முடியும். குலதெய்வ ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு 10 விரல்களை போன்றது. நீங்க 10 விரல்களை கொண்டு குலதெய்வத்திடம் கேட்கும் போது 2 கரம் கொண்டு ஆசீர்வாதம் பண்ணும் குலதெய்வம். சில தெய்வத்துக்கு 4 கரம் இருக்கலாம், 6 கரம் இருக்கலாம், 8 கரம் இருக்கலாம். ஆசீர்வாதம் முக்கியம். குலதெய்வ ஆசீர்வாதம். அப்ப குலதெய்வ ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கணும்னா உங்க ஜாதகப்படி இயற்கையா, இது ஜாதகத்தை விட பிரசன்னத்துக்கு பார்த்து ஆசீர்வாதம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா ஜாதகத்திலேயே ஒரு மேக்சிமம் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா நமக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா முழுக்க குலதெய்வம் சார்ந்து நம்ம பிரசன்னங்கள்ல கண்டறிகிறது ரொம்ப சிறப்பான முறையா இருக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் தாங்க குலதெய்வம். உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அந்த 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடு 9. ஏன் 5ஆம் வீட்டை குலதெய்வமா வச்சாங்கன்னு பாருங்களேன். 5ஆம் இடம் தான் முன்னோர்கள், பாட்டனாரை குறிக்கிற இடம். அப்ப யாரு வழிகாட்டினது, நமக்கு கை காட்டினது? உங்க பாட்டனார், உங்க அப்பா, அப்ப நீங்க உங்க குழந்தைகளுக்கு. அப்போ அந்த ஜெனட்டிக், அந்த டிஎன்ஏ, அந்த ஜீன் எல்லாம் அங்க நின்று கும்பிட்டு ஒரு வைப்ரேஷன்ஸ் ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லைங்க. கொஞ்சம் அப்படி டெவலப் ஆயிட்டோம்னா போதுங்க. குலதெய்வத்துக்கே நம்ம தான் 2 லட்சம் கொடுத்த தெரியும்ல அப்படிம்பாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு கிடைச்ச புண்ணியம். குலதெய்வத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாமி கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருனாலையும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. உங்களுக்கு அது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம சொல்றதுக்கு அப்படிதான் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லைங்க. அது தேவையும் இல்லை. கொடுத்தாச்சு. உங்க பணத்துல, நீங்க உழைச்ச பணத்துல எப்படி பணம் வரும்? நான் உழைச்சேன், என்னாலதான் வந்துச்சு. முதல்ல குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தா தானே ஜெயிக்க முடியும்னு நான் சொல்றேன். அப்ப அந்த ஆசீர்வாதத்தால உங்களுக்கு பணம் வந்துச்சு. அதை நீங்க திருப்பி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். கோயிலுக்காக செய்யறேன், ஏன்னா நன்றி கடன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா கடவுளுக்கும் நன்றி கடன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெய்வத்துக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிற பார்சியாலிட்டி எல்லாம் இல்லைங்க. அது எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்குற கெப்பாசிட்டியை தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். அது இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் ஜோதிடம், கட்டம். இது தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் இதை எழுதி பச்சைங்கள் எழுதி சிவப்பு கோடு போட்டு வச்சுக்கணும். அப்போ உங்க ஜாதகத்துல முதல்ல 5ஆம் அதிபதி பலம் பெறணும். குலதெய்வம் சூரியன் பலம் பெறணும். சூரியன் பலம் பெறணும். யாருக்கெல்லாம் சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிருக்கோ, பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கோ, சூரியன் நீசமோ, கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் குலதெய்வ எரர் வரும். ஏதோ ஒரு ரூபத்துல நெருக்கடி இருக்கும் ஜாதக ரீதியா. இது ஒரு 80% பேருக்கு பொருந்தி இருக்கு. அடுத்தது 9ஆம் அதிபதி தான் அந்த ஆசீர்வாதத்தோட உச்சகட்டம்ங்க. உங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதி வலிமையா இருக்கணும். இப்ப விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் சூரியனும் கனெக்ட் ஆனாங்களா தர்ம கர்மாதிபதி யோகம்.
அவரே பாதகாதிபதியா போயிடுறாரு. எப்ப பாதகாதிபதியா வேலை செய்வாரு, எப்ப பாக்கியாதிபதியா வேலை செய்வாருன்னு ஒரு கணக்கு இருக்கு ஜாதக ரீதியாவே. புகழ விருச்சிக லக்னக்காரங்க, பொதுவா ஸ்திர லக்னக்காரங்க புகழ தேடாத வரைக்கும் பாதகாதிபதி வேலையே செய்யாது. விருச்சிக லக்னக்காரங்க என்னாலதான், நான் தான், தான் தான், புகழ் என்னாலதான்னாங்கன்னா பாதகமா சந்திரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாது. உங்க அப்பாவே பகையாகிறது பார்க்கலாம். இதெல்லாம் அனுபவமான உண்மை. அப்போ குலதெய்வ ஆசீர்வாதம் வேணும்னா 9ஆம் இடம். சார் விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு பாதகாதிபதியே பாக்கியாதிபதி, அதான் சொல்லிட்டேனே. நீங்க கோயிலுக்கு செஞ்ச அதப்பன் இதெல்லாம் வேண்டாம், சத்தமில்லாம கொடுத்துட்டு வாங்க, குலதெய்வ ஆசீர்வாதம் வந்துடும். விருச்சிக லக்னமோ ஸ்திர லக்னங்கள் ரிஷபம், விருச்சிகம், சிம்மம், கும்பம் யாருனாலும் சரி. அப்போ குலதெய்வ ஆசீர்வாதம் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சூரியன் லக்னத்துக்கு தொடர்பு வந்துட்டாலே உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குங்க. நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தேவதையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா பிரசன்ன ரீதியா நம்ம பண்ணிக்கலாம். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. தேவைப்படாது, தேவைப்பட்டா மேக்சிமம் உங்க ஜாதகத்திலேயே பார்க்கலாம். ஓகே, சூரியன் நல்லா இருக்கு, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒண்ணுக்கு ஒன்றும் கெடாம ஒரு நல்ல நிலையில தான் இருக்காங்க, பரவாயில்ல, டிக் அடிச்சிடலாம். இது உடனே இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு 20 வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடாதீங்க. எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு நேரம் இல்லைன்னா அதுக்கு நீங்க கோச்சிக்க கூடாது, அதையும் சொல்லிடுறேன். இது பொது பலன், இருக்கிறத உங்க ஜாதக கட்டத்தை வச்சு பாத்துக்குங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. அப்போ 9ஆம் அதிபதியோட கான்ட்ரிபியூஷன் அதிகம்ங்க. 9ஆம் அதிபதி இயற்கையா காலபுருஷ தத்துவத்துக்கு குருங்க. அப்ப குருவின் பலமும் உங்க லக்னத்துக்கோ 5ஆம் இடத்துக்கோ 9ஆம் இடத்துக்கோ கிடைச்சிருச்சுன்னா குலதெய்வ ஆசீர்வாதம் பட்டை கிளப்பிட்டு வந்து. அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு சூரியன் இவங்க லிங்க் ஆயிட்டாங்கன்னா கிஃப்ட் சூப்பரா இருக்கு. மேச லக்னத்துக்கெல்லாம் 5, 9 கூடவரே சூரியன் குருவா வந்துருது. இயற்கையான குலதெய்வ பலமுள்ள லக்னங்க மேசமெல்லாம். கெடாம மட்டும் இருந்துட்டாங்கன்னா குலதெய்வத்தினால உங்களுக்கு கிஃப்ட் ஆசீர்வாதம் உண்டுங்க, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதெல்லாம் நீங்க அனுபவமா பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், அற்புதமா இருக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. குலதெய்வ ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். சார் குலதெய்வமே எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் என்ன சார் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், திருச்செந்தூர் முருகர், மூங்கிலணை காமாட்சி, எதுவுமே இல்லை சார் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப ரிஸ்கா இருக்கு, சித்திரவதையா இருக்கு சார், போராட்டமா இருக்கு சார்னா நேரா திருமையச்சூர் லலிதாம்பிகை மேகநாத சுவாமி சமேத, லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி, திருமையச்சூர் அன்னை லலிதாம்பிகை. நித்திய திதி நித்திய தேவதைகள் எல்லாம் அம்பாளுக்குள்ள தான் அடக்கம். வராகியும் சியாமலாவும் தெய்வங்கள்ல போர்படை தளபதிகள், அம்பாள் 2 அம்பாளும். அதனால ரொம்ப பவர்ஃபுல். அங்க போயிட்டு வாங்க, நிறைய பேர்த்துக்கு அங்க விமோச்சனம் கிடைச்சிருக்கு, அணு ரீதியா அனுப்பிச்சு நல்லா இருக்காங்க. நீங்களும் நலம் பெறுங்க. இந்த காதல கேட்டிருக்கீங்க இந்த விஷயத்த, போயிட்டு வாங்க, விமோச்சனம் ஆனா சந்தோஷம், முதல் வெற்றி எனக்கு. இதை பேசுனதுனால நீங்க ஒரு பயன் அடைஞ்சிங்கன்னா முதல் வெற்றி எனக்கு. நீங்க என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாதானே சொல்லுவேன்னு சொல்லலையே. இது ஓப்பன் டாக். நாம ரொம்ப நாளைக்கு எவ்வளவு காலத்துக்கு இருப்போம்னு தெரியலீங்க. இறைவனின் தீர்ப்பு, மரணம் எல்லாம், பிறப்பு இறப்பும் இறைவனின் ரகசியம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இது பேசி இதை காதல கேட்டு ஒரு 4 பேர் பயனடைஞ்சாங்கன்னா என்னுடைய வம்சத்துல சந்ததிகள் எங்கேயோ ஒரு மூலையில நல்லா இருப்பாங்க. எனக்கு அது போதும். நான் அதை தான் விரும்புறேங்க. அதை தீவிரமா இருக்கிறேன் அந்த கொள்கையில. அதனால பிரார்த்தனைகள்ல வெல்லலாம், பிரார்த்தனைகளுக்கு வலிமை உண்டு. சில கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும், அது விதி இருக்கு, அதுவும் இருக்கு. மேக்சிமம் பிரார்த்தனைகளால நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, இதை கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். அதனால குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கு 9ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். அதனாலதான் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், அமாவாசை பௌர்ணமியில போக முடியாதவங்க வியாழக்கிழமை போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். வியாழன் அவ்வளவு பவர். போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஆத்மார்த்தமா அந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். குலதெய்வ அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.